வணக்கம். இன்றைய நாள் 31/10/2025 வெள்ளிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகா நிஷாந்தன். பானிஷா தமிழின் பிரதான செய்திகள். பெலாரஸ் லாட்வியா எல்லையில் சடலமாக மீட்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமுர்த்தி உத்தியோகத்தர். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மீட்கப்படும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள். இன்டர்போலின் சிவப்பு பட்டியலில் 216 இலங்கையர் நாடு கடத்த அரசு நடவடிக்கை. பொலித்தீன் பைகளை இலவசமாக விநியோகிப்பது நாளை நவம்பர் 1 முதல் தடை. மஹிந்தவின் முன்னாள் தலைமை பாதுகாப்பு அதிகாரி பிணை. இந்தியாவுடன் 10 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அமெரிக்கா. இளவரசர் ஆண்ட்ரூவின் பட்டங்கள் குடியிருப்பு உரிமைகளை பறித்த மன்னர் சார்லஸ். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு சென்ற இலங்கையர் ஒருவர் லாட்வியா எல்லைக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் 34 வயதுடைய இலங்கையர் என அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். அக்டோபர் 27, 28 இரவு சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட இருவரை எல்லை காவலர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இருவரும் இலங்கை குடிமக்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. லாட்வியா எல்லை காவலர்கள் மற்றவரை தடுத்து வைத்து பெலாரஷ்ய பகுதிக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடவியல் பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிரிழந்தவர் கிளிநொச்சி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர் ஆட்கடத்தக்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்கூரை பகுதியில் இருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்று இனங்காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஆயுதங்கள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முழுமையாக சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நேற்று 2 மகசின் வயர்கள் முதலில் அடையாளம் காணப்பட்டன. இதையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த பொருட்களை காவல்துறையினரும் விசேட அதிரடி படையினரும் இன்று காலை அகற்றினர். பின்னர் மீண்டும் கூரை பகுதியில் திருத்த வேலை நடந்த போது அதன் அருகில் T56 ரக துப்பாக்கி 2 மகசின் வயர்கள் உள்ளிட்ட சில மருத்துவ பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மீண்டும் காவல்துறையினருக்கும் விசேட அதிரடி படையினருக்கும் தகவல்கள் வழங்கப்பட்ட நிலையில் அப்பகுதியை முழுமையாக சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 216 பேருக்கு எதிராக இன்டர்போல் சிகப்பு பிடிவு ராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்களின் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டுக்கு கொண்டு வருவார்கள் என ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது பொதுமக்களின் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இதனை குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலகை சேர்ந்தவர்களில் 17 பேர் இதுவரையில் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்களில் அதிகளவானோர் துபாயிலேயே இருக்கின்றனர். சிலர் வெளிநாட்டு சிறைகளிலும் உள்ளனர். இவர்களை கொண்டு வருவதற்கு ராஜதந்திர நடவடிக்கை இடம்பெறுகின்றது. இந்த நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபட்டுவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்வதற்கு இடமளிக்க மாட்டோம். அவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என பொதுமக்களின் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நேற்று நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 971 நபர்கள் இலங்கை போலீசாரால் கைது செய்துள்ளனர். போலீசாரின் கூற்றின்படி இந்த காலகட்டத்தில் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்ட 22 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 10 நபர்கள் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மொத்தமாக 735 கிராம் ஹெரோயின், 2.422 கிலோ ஐஸ், 603 கிராம் கஞ்சா, 1 கிராம் குஷ் மற்றும் 27 கிராம் ஹெஸ்டிட் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.
பொருட்களை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் பொலித்தீன் பைகளை இலவசமாக விநியோகிப்பது நாளை நவம்பர் 1 முதல் தடை செய்யப்படும் என்று நுகர்வோர் விவகார ஆணையம் CAA அறிவித்துள்ளது. அக்டோபர் 1 வெளியிடப்பட்ட ஒரு அசாதாரண வர்த்தக மானிய அறிவிப்பில் நுகர்வோருக்கு வழங்கப்படும் பில்கள், விற்பனையாளர்கள் ஷாப்பிங் பைகள் விலையை குறிப்பிடுவதை CAA கட்டாயமாக்கியது. அந்த வர்த்தக மானியில் அடர்த்தி குறைந்த பொலித்தீன், அடர்த்தி குறைந்த நேர்த்தியான பொலித்தீன் ஆகியவற்றில் உற்பத்தி பொருட்களை இலவசமாக வழங்க முடியாதென அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பொலித்தீன் பைக்கான விலை வியாபார நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவம்பர் 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் நுகர்வோருக்கு பொலித்தீன் பைகளை வழங்குவதை இடைநிறுத்தி இந்த அதிவிசேட வர்த்தக மானியம் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சிக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலைமை நீதிமன்றம் இன்று அவரை ரூபாய் 50,000 ரொக்க பிணையிலும் தலா ரூபாய் 1 மில்லியன் மதிப்புள்ள 3 சரீர பிணையிலும் விடுவித்தது. நீதிமன்றம் நெவிஸ் வன்னியராட்சிக்கு வெளிநாட்டு பயண தடையையும் விதித்ததுடன் வழக்கை எதிர்வரும் ஜனவரி 16 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உத்தரவிட்டது. 28 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோத சொத்துக்களை குவித்ததாக கூறப்படும் விசாரணைகள் தொடர்பாக நெவில் வன்னியராட்சி அக்டோபர் 2 லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியாவுடன் 10 ஆண்டு பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையில் ஒருங்கிணைப்பு, தகவல் பகிர்வு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மேம்படுத்துதல், பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் தடுப்புக்கான ஒரு மூலக்கல்லாக இந்த கட்டமைப்பு கருதப்படுகின்றது என்று ஹெக்ஸெத் தனது இந்திய சகா ராஜ்நாத் சிங்குடனான சந்திப்பிற்கு பின்னர் எக்ஸில் பதிவிட்டார். கடந்த ஆகஸ்ட் மாதம் வாஷிங்டன் டெல்லியின் பொருட்களுக்கான வரிகளை 50% இரட்டிப்பாக்க முடிவு செய்ததை தொடர்ந்து இந்திய அமெரிக்க உறவுகளில் ஏற்பட்டுள்ள அண்மைய பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தம் வந்துள்ளது. தொடர்வது உலக செய்திகள். ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னர் 3ஆம் சார்லஸ் தனது சகோதரர் ஆண்ட்ரூவின் இளவரசர் பட்டத்தை பறித்து அவரை வின்சென்ட் மாளிகையான ராயல் லாட்ஜை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளார். பக்கிங்ஹாம் அரண்மனையில் இந்த நடவடிக்கை உறுதிப்படுத்தியது. மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீனுடனான ஆண்ட்ரூவின் உறவுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க பல வாரங்களாக எழுந்த அழுத்தங்களின் பின்னணியில் இந்த நடவடிக்கை எழுந்துள்ளது. ஜெப்ரி எப்ஸ்டீன் வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள அவமானப்படுத்தப்பட்ட இளவரசரை சுற்றியுள்ள ஊழலில் இருந்து அரச குடும்பத்தை விலக்குவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக இதனை பலர் கருதுகின்றனர். இது தொடர்பாக வியாழக்கிழமை பிற்பகுதியில் பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஆண்ட்ரூ தனது ராயல் லாட்ஜ் என்ற மாளிகையை விட்டுக் கொடுக்க முறையான அறிவிப்பு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் மாற்று தனியார் தங்குமிடத்திற்கு செல்வார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஆண்ட்ரூ இளவரசராக அல்லாமல் ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் வின்சர் என்று அழைக்கப்படுவார் என அரண்மனை தெரிவித்துள்ளது. இத்துடன் பானிஷா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பானிஷா தமிழ் நியூஸ் வலைவலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை நீங்கள் பார்வையிடலாம். நன்றி.